தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்தில் வெளிநாடு சென்று பரிசோதனை செய்து தமது மனைவிக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை பொதுவெளியில் அறிவித்தார் இர்ஃபான். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல் என சொல்லலாம். யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை ஆனா பெண்ணா என்பதை வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்துல சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கடிதம் அனுப்பியிருந்தனர். நேற்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் அளிக்க கேட்டிருந்தனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். மன்னிப்பு கோரி வீடியோவாக வெளியிட உள்ளேன் என்றும் அவர்களிடம் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த வீடியோவை யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்கியிருக்கிறார். 3 பக்க அறிக்கையை இமெயில் மூலமாக அனுப்பி இர்ஃபானிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தெரிவித்தது தப்புதான், தான் மன்னிப்பு கோரி யூடியூபர் இர்ஃபான் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.